ஏலக்காய், வெல்லம் 3ம் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வாட்டர் பாயில் ஆனோடனையும் அந்த வாட்டர் எடுத்து அந்த அரிசி மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் லம்ஸ் இல்லாமல். இந்த மாவையும் அந்த எள்ளையும் இந்த மாதிரி நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு வாட்டர் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கொழுக்கட்டையை எடுத்து அதில் வச்சிடணும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம அதை வேக வைக்க போகிறோம். இப்போது எம்மியான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். பை பாய்.